ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். என்ன அப்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ஐபிபிஎஸ் பிஓவுடைய ரிசல்ட்டு உங்களுக்கு இந்த வீக் எண்டு ஆரம்பித்து அடுத்த வீக் எண்டு பிட்வீன் இந்த டைமுக்குள்ளே உங்களுக்கு வர இருக்குது. ஏன்னா இன்டர்வியூ டேட்டு February ஃபஸ்ட் வீக் எண்டில் ஆரம்பித்து உங்களுக்கு நடக்க மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. நான் உங்களுக்கு வார்னிங் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். யாருன்னா 62 அந்த ரேஞ்சில் அட்டன் பண்ண ஆஸ்பிரண்ட் செகண்ட் ஷிஃப்டாக இருந்தால் கூட 62 மார்க் 60 மார்க் 60 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வந்தால் கூட நீங்கள் கட் ஆஃப் நார்மலைசேஷன் மூலிமா கிளியர் ஆகிடுவீங்க. கண்டிப்பாக போய் படிங்கன்னு நான் சொன்னேன். அதை யாரோ சில பேர் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பாசிட்டிவிட்டி வேர்டு சொல்லி உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறாங்க. உங்களை டீமோட்டிவேட் கிடையாது, மிஸ்கைடன்ஸ் பண்ணுறேன். நான் உங்களை மிஸ்கைடன்ஸாக பண்ணுறவங்களே நான் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் கம்மி மார்க் எடுத்திருந்தால் கூட பாஸ் பண்ண சான்சஸ் இருக்குது. நீங்கள் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். கம்மி மார்க் எடுத்திருக்கீங்களா நீங்கள், அதனால் இன்டர்வியூவில் அதிகமாக மார்க் எடுத்தால் உங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதை நான் வார்னிங் கொடுத்தேன் இல்லையா? இது நான் உங்களை பாசிட்டிவிட்டி பேரில் உங்களை நான் மிஸ்கைடன்ஸ் பண்ணுறேன்னா, படிங்கன்னு சொல்கிறது உங்களுக்கு மிஸ்கைடன்ஸ்ன்றதை நான் இப்போ தான் கேள்விப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ஏதாச்சும் சொன்னால் நீங்கள் இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிவிடுவீங்க. கிளியர் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைம் கிடைக்காது. உங்களுக்கு யூஸ்வலாக 20 நாள் டைம் கிடைக்கும் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண. இந்த டைம் அது கிடையாது. டைம் உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குது. இந்த இருக்கக்கூடிய கம்மி டைமில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணணும். என்ஐஎஸ்சியில் அசிஸ்டன்ட் ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டால் ஒருத்தர் கூட பார்க்கல, அப்படின்னா யாரும் அதுக்கு படிக்கலன்னு அர்த்தம். ஸோ 300 பேர் தான் பார்த்துருக்கீங்க. கண்டிப்பாக என்ஐஎஸ்சியில் அசிஸ்டண்ட்டுக்கும் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அது அடுத்த மாதம் 27ஆம் தேதி இருக்குது. இந்த எக்ஸாம் முடித்து 1 வீக் இல்லைனா 2 வீக்கில், இந்த எக்ஸாம் முடித்து 2 வீக்ஸில் உங்களுக்கு இன்டர்வியூ வந்துடும். இன்டர்வியூ முடிஞ்சு 2 வீக்ஸில் உங்களுக்கு எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் வந்துடும். எஸ்பிஐ கிளர்க் முடிஞ்ச கையோட எஸ்பிபிஏ வந்துடும். ஸோ ஹெவி ஷெடியூல் இருக்க போது நீங்கள் இன்டர்வியூக்கு ஃபோக்கஸ் பண்ண முடியாது. அதனால் இப்போ இருந்தே படிங்க. இப்போ இருந்து படித்தா மட்டும்தான் உங்களால் முடியும். என்ன காரணம்னா, ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் போய் ஆன்சர் பண்ணுறீங்கன்னா, ஒரு இப்போ மானிட்டரி பாலிசியோ ஏதோ ஒன்று, இப்போ டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கேப்சூலில் மேலோட்டமாக படிச்சுட்டு போகும்போது என்ன ஆகுனா, அங்கே பாதி ஆன்சர் சொல்லுவீங்க, பாதி ஆன்சர் தொண்டையிலே முழுங்கிடுவீங்க. அப்போ என்ன பண்ணிடுவாங்கன்னா, உங்கள் மேலே ஒரு பேட் இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகி உங்களுக்கு மார்க் குறைச்சிருவாங்க. அது நீங்களே வச்சுக்கக்கூடிய வேணா தான். சப்போஸ் நீங்கள் இப்போ இருந்தே படித்து ஒவ்வொரு டாப்பிக்கு, அது என்ன ஒரு 15-20 டாபிக் தான் இருக்குது. அது என்ன இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் டெலகிராம் சேனலில், இது டெலகிராம் குரூப்பு ஜாயின் பண்ணுறது தான், ஜாயின் பண்ணிக்கோங்க. இங்கே டிஸ்கஷன் போய்ட்டுருக்கு. என்ன டெஸ்ட் சீரிஸ் வாங்கலாம், பிகினர்ஸ் என்ன வாங்கலாம், டிஸ்கஷன் போய்ட்டுருக்காங்க. உங்களுக்கு சீனியர் ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. உங்களுக்கு நியூட்ரலான கைடன்ஸ் கிடைக்கும். நீங்கள் போய்ட்டு நம்ம டெலகிராம் குரூப்பை ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் டெலகிராம் சேனல் ஒன்று இருக்குது. அதில் நான் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்டேட் பண்ணிடுறேன். இருக்கிற டாப்பிக்கு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாப்பிக்கு உட்காந்து ஜஸ்ட் ஒரு 1 நாள்லேருந்து ஒரு 2 ஹவர்ஸ் வரையும் ஸ்பெண்ட் பண்ணி ஒவ்வொரு டாப்பிக்கும் டெப்த்தாக படித்து நோட்ஸ் எடுத்து ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் எவ்வளோ ரிவிஷன் பண்ணி நல்லா படித்து வச்சுருக்கீங்களோ அப்போ தான் உங்களுக்கு ஃப்ளூயண்ட்டாக டக்குன்னு ஆன்சர் வரும். சார் எனக்கு ஆன்சர் தெரியுது, இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லியிருப்பீங்க, எனக்கு ஆன்சர் தெரியுது, ஆனால் எனக்கு இன்டர்வியூவில் வரல, எங்கள் தொண்டையில் இங்கே வெளியே எங்கள் வாயில் வெளியே வரலைங்க சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, நீங்கள் ரிவிஷன் பத்தலை. உங்களுக்கு ரிவிஷன் பெட்ரோல் ஊற்றி கொளுத்துனா கூட பத்தாது. நீங்கள் அதிகமாக ரிவிஷன் பண்ணால் தான் பத்தும். ஓகேங்களா? எவ்வளோ முடியுமோ எவ்வளோ ரிவிஷன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களால் என்ன பண்ண முடியும், கிளியராக ஃப்ளூயண்ட்டாக, இப்போ நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அது மாதிரி ஃப்ளூயண்ட்டாக உங்களால் பேச முடியும். இன்டர்வியூவில் இது மாதிரி ஃப்ளூயண்ட்டாக பேசினா மட்டும்தான் மார்க் கொடுப்பாங்க. ஸோ உங்களை நான் எப்படி மோட்டிவேட் பண்ணி உங்களை ப்ரிப்பேர் பண்ணுறன்றதை யாரோ ஒருத்தர் நம்ம ஆஸ்பிரண்ட்ஸ் கிட்ட மிஸ்கைடன்ஸ் பண்ணுறாங்க. உங்களை அவ்வளோ கட் ஆஃப்லாம் வராது, அதிகமாக கட் ஆஃப் வரும். நார்த் இந்திய சேனலெலாம் இந்த மாதிரி 73 75 சொல்லியிருக்காங்க. ஸோ கட் ஆஃப் அதிகமாக தான் வரும், இவ்வளோலாம் படிக்கிறது வேஸ்ட்டு, நீ போய் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் படி, அந்த மாதிரிலாம் சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதெல்லாம் கண்டுக்காதீங்க. நீங்கள் போயிட்டு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இஃப் சப்போஸ் யூ டிட் நாட் கிளியர், நீங்கள் பாஸ் பண்ணலைன்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் அது யூஸ் ஆகுங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில் 12-15 கொஸ்டின், குறைஞ்சது 12 மேக்ஸிமம் 15-17 கொஸ்டின் வரைக்கும் உங்களுக்கு என்ன வரும்னா, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸே வரும். ஒரு சில ஷிஃப்ட்டில் 20 வந்திருக்கு பாஸ்ட் டைம்ஸில். அப்போ அதில் ஸ்டாட்டிக் பேங்கிங் எப்படி 2லேருந்து 4 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இப்போ நீங்கள் படிக்கக்கூடிய ஸ்டாட்டிக் பேங்கிங் வேஸ்ட் ஆக போகிறது கிடையாது. அப்கமிங் எல்லா எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆக தான் போகுது. அதனால் போயிட்டு டெய்லி ஒவ்வொரு டாபிக் எடுத்து வச்சுட்டு உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்போஸ் கிளியரான பெருங்கால கூட ஹெச்ஆர் கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஹெச்ஆர் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம ஆல்ரெடி ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கோம். அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கலாம்னா இன்டர்வியூ ப்ளேலிஸ்ட் இருக்கும். ஸோ ஹெச்ஆர்
ஹெச்ஆர் கொஸ்டின்ஸை கூட நம்ம எக்ஸாம் கிளியர் பண்ணதும் நம்ம பார்த்துக்கலாம். ஆனால் நீங்கள் பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸை படிச்சிடுறது பெஸ்ட்டு. புரிஞ்சுதுங்களா? யார் பேச்சும் கேட்காதீங்க. நீங்கள் நான் சொன்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அனாலிசிஸ் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் நீங்கள் ஸ்கோர் எக்ஸ்பெக்ட் பண்ணால் நீங்கள் தயவு செஞ்சு போய் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நான் சொன்னதை விட கட் ஆஃப் கம்மியாகவும் கூட வரலாம். கட் ஆஃப் கம்மியாக வரும்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன அட்டம்ப்ட்டு அந்த குட் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணி நீங்கள் ஒரு ரா ஸ்கோர்னு சொல்லுவாங்க நார்மலைசேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதிலேருந்து 2 மார்க் கம்மியாகி கூட நீங்கள் நார்மலைசேஷன் ஆகி கிளியர் பண்ணால் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்ட்ரிக்கு போய் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொடுத்துருக்கோம். ஆப்டிவி தேக்கையில் ஆப்டிடியூட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டார்டிங்லேயே கொடுத்துட்டேன். ரீசனிங்க்கு ஏன் இப்போ கொடுத்துருக்குன்னா, ரீசனிங்க்கு இந்த எக்ஸாமுக்கு அப்பியர் ஆகிறதுக்கு ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணால் ரீசனிங் செக்ஷன் போதுமானது. ஒரு ஆப்டின்றது ஒரு 30-40 நாள் ப்ரிப்பேர் பண்ணால் ஓகே இருக்குன்றதால ஆப்டிக்கு ஃபஸ்ட்டு நான் கொடுத்துட்டேன். ரீசனிங் இப்போ கொடுத்துருக்கேன். இங்கிலீஷ்க்கு நான் நெக்ஸ்ட்டு ஆப்டிவி தேக்க சேனலில் கொடுத்துட்றேன். அதையும் போய் பார்த்துக்கோங்க. அதே ஏன் இந்த மாதிரி நான் வார்னிங் கொடுக்குறேன் அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்படி ஆர்ஆர்பி எக்ஸாம் அப்போ நீங்கள் சிக்கலில் மாட்டிங்களோ அப்போ நீங்கள் சிக்கல் உங்களுக்கு வரப்போகுது. என்னென்னா என்ஐஎஸ்எல் அசிஸ்டண்ட்டு, நெக்ஸ்ட்டு இன்டர்வியூ, அப்புறம் ஐபிபிஎஸ் கிளர்க்கு, அதுக்கப்புறம் எஸ்பிஐ கிளர்க்கு, அப்புறம் எஸ்பிஐ பிஓ, தென் உங்களுக்கு டக்குன்னு டைம் அடுத்த நோட்டிஃபிகேஷன் ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் மேலே எக்ஸாம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களால் எந்த எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் எதுன்னு விட்டுருவீங்க. நீங்கள் இப்போ இருந்து ஒழுங்காக டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலைன்னா கரெக்டாக நான் சொன்ன மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி படிங்க. இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அண்டு ப்ரிலிம்ஸுக்கு என்ஐஎஸ்எல் அசிஸ்டன்ட் ப்ரிலிம்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸுக்கு படிங்க. சிஏ படிங்க. ஸோ இந்த மாதிரி 4 பாட்டாக பிரித்து டெய்லியும் 2 மணி நேரம் 1.5 மணி நேரமாச்சு ஒவ்வொரு பாட்டுக்கும் கொடுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கடைசி நிமிஷத்தில் மேனேஜ் பண்ண முடியும். டாப்பர்ஸ் சும்மா இருக்காங்க, டாப்பர்ஸ் டெலகிராமில் வந்து கடலை போட்டுக்கிறாங்க, மொக்கை போட்டிருக்காங்க அப்படின்னாக்கல நீங்களும் அந்த தப்பை பண்ணாதீங்க. டாப்பர்ஸ் அவங்களுக்கு 1 வீக்கில் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸ் எக்ஸாமை. அவங்க ஆல்ரெடி இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணி அட்டன் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையும் இப்போ தான் கற்றுக்க போகிறீங்க. அண்டு போயிட்டு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணோம். மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருந்தா தான் மார்க் இன்டர்வியூவில் ஓரளவுக்கு டீசெண்டாக பண்ண முடியும். மார்க் இன்டர்வியூவில் டீசென்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ரியல் இன்டர்வியூவில் கான்ஃபிடண்ட்டாக போவீங்க. மார்க் இன்டர்வியூக்கு டைம் அதிகமாக இருக்காது இந்த வருஷம். சொன்னால் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கம்மி டைம் தான் இருக்கும் ரிசல்ட் வந்து இன்டர்வியூ இன்பிட்வீன் டைமில். இத்தனை வருஷம் கிடைச்ச மாதிரி 20 நாள் டைம் இருக்காது. உட்காந்து 6 முறை பொறுமையாக படித்து இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இல்லை. ஏன்னா இதில் இருக்கக்கூடிய டைமும் கம்மி. உங்களுக்கு இன்பிட்வீனில் 2 எக்ஸாம் இருக்குன்றதை மனசில் வச்சுக்கிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் ரெகுலராக படித்தா தான் எஸ்பிஐயும் பாஸ் பண்ண முடியும். இந்த எல்லா ஃபேக்டரையும் மனசில் ஏற்றிக்கிட்டு இது வந்து ஒரு கைடன்ஸ் மிஸ்கைடன்ஸ் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யாராச்சும் உங்களை மிஸ்கைடன்ஸ் பண்ணுறாங்கன்னா சரிங்க சார்ன்ட்டு போயிடுங்க. காது கொடுத்து அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிகிட்டெல்லாம் உட்காந்துட்டு இருக்காதீங்க. நம்ம சேனல் ரெகுலர் ஃபாலோவருக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு தெரியும். ஸோ வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஹாப்பி பொங்கல் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பொங்கலை செலிப்ரேட் பண்ணுங்கள். பொங்கல்லே உட்காந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் பொங்கிடும். அதனால் எக்ஸாமுக்கும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.